இனிமே டிவிக்கே பத்தி வீடியோ போடுறதை நிறுத்திடலான்னு இருக்கேன். அப்படி சொல்லணும்னு எனக்கும் ஆசை தான். ஆனா எங்க விடுறாங்க? நானும் சரி இவங்க ஏதாவது நல்லது பண்ணிடுவாங்க சொல்லிட்டு போயிடலாம், இதுக்கப்புறம் வீடியோ போட வேணாம், கடையை சாத்திட்டு போயிடலாம்னு நினைச்சா கவர்னர் மாளிகையில் திருவள்ளுவர் சிலைக்கு வந்து காவி ஒரு பிரச்சனை சர்ச்சை ஏற்படுத்தியிருக்கு. அதை பத்தி இப்ப பேச வேணாம், அப்புறமா பேசலாம். பாத்தீங்களா? இப்ப ஆளுநர் மாளிகையில வந்து திருவள்ளுவருக்கு காவி சாயம் பூசிருக்காங்க. இத பத்தி ஒரு அமைச்சர்கிட்ட கேட்கும் போது அவர் என்ன சொல்றாரு? அதை பத்தி இப்ப பேச வேண்டாம், சரி அப்புறமா பேசுவோம்னு சொல்லிட்டாரு. ஓகே சரி, இன்னொரு விஷயம் இருக்கு. அதை பத்தி இப்ப பேச முடியாது. இந்த விஷயத்துக்கும் இப்படிதான் சொல்லியிருக்காரு. எலெக்ஷனுக்கு முன்னாடி எல்லாமே தானே பேசுனீங்க. விஜய் சார் பேசுனதையும் கேளுங்க. இனிமேலாச்சு எங்களுடைய மீனவர்கள் பாதுகாப்பா இருக்கிறதுக்காக இந்த கச்சத்தீவை இலங்கை கிட்ட இருந்து மீட்டு கொடுத்துருங்க, அது போதும். எல்லாமே பேசுனீங்களே எலெக்ஷனுக்கு முன்னாடி, வீரவசனம் எல்லாம் பேசிட்டு இன்னைக்கு எது கேட்டாலும் நாங்க அப்புறம் பேசுறோம். சரி நீங்க தான் பேச மாட்டீங்க, சரி ஓகே நீங்க எல்லாம் பொறுப்புல இருக்கீங்க. தலைமையில இருக்கிறவர் பேசுவாரான்னு பார்த்தா தலைமையில இருக்கிறவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு தெரியுமா? சட்டசபையில உட்காந்துக்கிட்டு அதையும் பாத்துருங்களேன். இப்ப போயிட்டு இருக்க நிலைமை. திருவள்ளுவருக்கு காவி சாயம் பூசிருக்கிறது அது தமிழ்நாட்டு சம்பந்தப்பட்ட விஷயம், தமிழ் சம்பந்தப்பட்ட விஷயம், நம்மளுடைய உணர்வுகள் சம்பந்தப்பட்ட விஷயம். சோ இந்த விஷயம் இது ஆல்ரெடி ஒரு டைம் வந்து ஒரு 2-3 வருஷம் முன்னாடி நினைக்கிறேன் இது மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சு. ஸோ பெரிய ப்ராப்ளம்லாம் பண்ணி அதை இது பண்ணி விட்டோம். ஸோ திரும்பவும் திருவள்ளுவருக்கு காவி சாயம் பூசுறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? இதெல்லாம் கூட கேட்கலன்னா எப்படி? உங்களுக்கே புரியணும். சோ ஓகே இதெல்லாம் கூட பரவாயில்ல. நேத்து ஒருத்தர் கமெண்ட் செக்ஷன்ல சொல்றாரு என்கிட்ட, யூ ஆர் தி ஃபுல் டைம் திமுக சப்போர்ட்டர், கங்க்ராச்சுலேஷன் சொல்றாரு. நான் டிஎம்கே சப்போர்ட்டரா இருந்தேன், என்டிகே சப்போர்ட்டரா இருந்தேன், ஏடிஎம்கே சப்போர்ட்டரா இருந்தேன், பிஎம்கே சப்போர்ட்டரா இருந்தேன். இந்த நாட்டுல நானும் ஒரு குடிமகன்ற பட்சத்துல எனக்கு அதை கேட்கறதுக்கான ரைட்ஸ் 100% இருக்கு. திருவள்ளுவர்ங்கிறவரு நம்மளுடைய மூதாதையர், தமிழ் இனத்தை சேர்ந்தவர். அவரை காவி சாயம் பூசுறத அரசாங்கம் கட்டாயம் கேட்கணும், அதுக்கான நடவடிக்கையும் எடுக்கணும். இவ்வளவுதான் விஷயம். சோ நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க அண்ட் என்னோட பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. என்னோட கண்டென்ட் பிடிச்சிருந்தா 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்க. அண்டில் தென் பை.